రాజు ఉన్నాడు. ஒரு ராஜா இருக்கிறார். ఆ రాజు அந்த ராஜா ఒక అందమైన భవనాన్ని కడుతున్నాడు. ஒரு அலங்காரமான அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறார். చాలా అందమైన భవనం, மிகவும் அழகான அரண்மனை. ఆ యొక్క దేశ ప్రజలందరూ కూడా அந்த தேசத்துள்ள ஜனங்கள் எல்லோரும் கூட ఆ రాజు ఏం కడుతున్నాడు அந்த ராஜா எதை கட்டுகிறார் అని ఎదురు చూస్తూ ఉన్నారు. என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ఆ రాజు కట్టేది அந்த ராஜா கட்டி கொண்டிருக்கிறது ఆ ప్రజలకు కనబడకుండా அந்த ஜனங்களுக்கு காணப்படாதபடிக்கு ఆ రాజు తెరలు కట్టాడు. அந்த ராஜா கட்டுகிற கட்டிடத்திற்கு கட்டினார். ప్రజలందరూ కూడా ஜனங்கள் எல்லோரும் கூட ఏంటిది இது என்ன, ఏమి కడుతున్నాడు రాజు, ராஜா எதை கட்டி கொண்டிருக்கிறார், మాకు కనబడకుండా తెరలు కట్టాడే, நாங்கள் காணாதபடிக்கு தடையாக திரையை கட்டிருக்கிறாரே అని అందరూ ఆలోచిస్తున్నారు. என்று ஜனங்கள் அவ்விதமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். కట్టడం పూర్తి అయింది. அந்த கட்டிடம் முழுவதுமாக முடிக்கப்பட்டார். రాజు బయటకు వచ్చాడు. ராஜா வெளியே வந்தார். తన దేశ ప్రజలందరికీ ఒక చాటింపు వేయించాడు. தன்னுடைய தேசத்துள்ள குடி மக்களுக்கு எல்லோருக்கும் கூட ஒரு செய்தியை பறைசாற்றினார். ప్రజలారా, ஜனங்களே, మీరందరూ ఈ అంతఃపురానికి రండి, நீங்கள் எல்லோரும் கூட இந்த அரண்மனைக்குள் வாருங்கள், రాజ భవనానికి రండి, ராஜாவின் அரண்மனைக்கு வாருங்கள். ఇదిగో నేను కట్టిన ఈ భవనం, இதோ நான் கட்டினான் இந்த அந்தப்புரம், మీరు కల్లారా చూడండి, உங்களுடைய கண்களினாலே நீங்கள் காணுங்கள் అని చెప్పాడు என்று சொன்னார். అందరూ కూడా ஜனங்கள் எல்லோரும் கூட వేల మంది ప్రజలు కూడా அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ఆ రాజభవనంలోకి వెళ్లారు. அந்த ராஜாவின் அரண்மனைக்குள் போனார். ఆనందంగా ఉంది, பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கிறது, చూడటానికి చాలా చక్కగా ఉంది, பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியா இருக்கிறது. బంగారంతో பொன்னினாலே, వైడూర్యంங்களினாலே, ரத்னாலతో, రత్నాలతో, వజ్రాలతో, వజ్రాలతో చాలా అందంగా కట్టబడింది. ఆ యొక్క పెళ్లి అழகாக அந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது. ప్రజలందరూ కూడా ஜனங்கள் எல்லோரும் கூட ఆ బంగారాన్ని పట్టుకుంటున్నారు, அந்த பொன்னை தொட்டு பார்க்கிறார்கள், ఆ వజ్రాలను పట్టుకుంటున్నారు, వజ్రங்களை தொட்டு பார்க்கிறார்கள், ఆ రత్నాలను పట్టుకుంటున్నారు. ரத்தினங்களை தொட்டு பார்க்கிறார்கள். వాళ్ళ జీవితంలో అలాంటి బంగారం ఎప్పుడు చూసి ఉండరు. வாழ்க்கையிலே ஒருபொழுதும் கூட அப்பேற்பட்ட பொன்னை பார்த்ததில்லை. రాజు వచ్చి చెప్పాడు, ராஜா வந்து சொன்னார், మీకు ఈ బంగారం కావాలా, உங்களுக்கு இந்த பொன் வேண்டுமோ, మీకు కావాలా అని అడిగాడు. வேண்டுமா என்று கேட்டார். వెంటనే உடனடியாக మాకు కావాలి రాజా అని చెప్పారు. எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் ஜனங்கள். సరే, ஆகட்டும், మీరు நீங்கள் ఒక వ్యక్తి, ஒரு మనిதன், ఒక వస్తువును పట్టుకోండి, ஒரு பொருளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ఆ ఒక వ్యక్తి அந்த ஒரு மனிதன் ఒక వస్తువే పట్టుకోవాలి, ஒரு மனிதன் ஒரு பொருளை தான் பிடிக்க வேண்டும். రెండు వస్తువులు పట్టుకోకూడదు. ஒரு மனிதன் இரண்டு பொருட்களை பிடித்துக் கொள்ளக்கூடாது. మీరు ఏదైతే పట్టుకుంటారో நீங்கள் எந்த பொருளை பிடித்துக் கொள்வீர்களோ అది మీకు సొంతం అవుతుంది அந்த பொருள் யார் பிடிக்கிறாரோ அவருக்கு சொந்தமாகும் అని చెప్పాడు. என்று சொன்னார். వెంటనే ప్రజలందరూ పరుగులు తీశారు. உடனடியாக ஜனங்கள் எல்லோரும் கூட ஓட ஆரம்பித்தார்கள். కొంతమంది రాజు ఖడ్గాన్ని పట్టుకున్నారు, சிலர் ராஜாவின் பட்டயத்தை பிடித்தார்கள். చాలా అందంగా ఉంది. அது பார்ப்பதற்கு மிக அழகாக. కొంతమంది రాజు కిరీటాన్ని పట్టుకున్నారు, சிலரோ ராஜாவின் கிரீடத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஒரு தாயார் అక్కడ ఉన్న రాజు చేతిని చూసింది, அங்க இருக்கிற ராஜாவின் கரத்தை பார்த்தார். అది బంగారంతో చేయబడింది, அந்த சங்கிலி பொன்னினாலே செய்யப்பட்டிருக்கிறது. అది లేపుతుంటే ఆమెకి వల్ల కావట్లేదు. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தாயாராலே முடியவில்லை. రాజు అడిగాడు కదా, ராஜா சொன்னார் அல்லவா, అది నీకు కావాలా అని இது అడిగాడు. உனக்கு வேண்டுமா என்று கேட்டார். అవును ప్రభువా అంది. ஆம் ஆண்டவரே என்று கேட்டார். సైనికులు వచ్చి அவருடைய சேனை வீரர்கள் வந்து ఆ యొక్క కుర్చీని ఆమె ఇంటికి తీసుకువెళ్లారు. அந்த ராஜாவின் நாற்காலியை அந்த தாயாருக்கு கொடுத்தார்கள். అందరూ ఏదో ఒక వస్తువును పట్టుకుంటున్నారు. ஒவ்வொரு மனிதனும் கூட ஏதோ ஒரு பொருளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். అక్కడ ఒక 13 సంవత్సరాల చిన్నది ఉంది. அங்க 13 வருடமாக அந்த நாற்கால் அங்கே இருக்கிறது. ఆమె ఒక అనాథ. அந்த ஒரு தாயார் இருக்கிறாள். அந்த தாயார் ஒரு அனாதையாக இருக்கிறார். అలాగే చూస్తూ ఉంది, பார்த்து கொண்டே இருக்கிறார். వెంటనే రాజు దగ్గరికి వెళ్ళింది. உடனடியாக ராஜாவிடம் போனாள். రాజు దగ్గరికి వెళ్లి ராஜாவிடம் போய் నవ్వుతుంది, சிரித்துக் கொண்டிருக்கிறாள். రాజా, ராஜாவே, నువ్వు చెప్పావు కదా, நீ சொன்னீர் அல்லவா, ఏది పట్టుకుంటే நீங்கள் எதை பிடித்துக் கொள்வீர்களோ అది నా సొంతం అవుతుందని చెప్పావు కదా, அவர்களுக்கு அது சொந்தமாகும் என்று சொன்னீர் அல்லவா. ఆ మాటను బట్టి அந்த வார்த்தையின்படி నేను నిన్ను పట్టుకున్నాను, நான் உன்னை பிடித்துக் கொண்டேன் என்று నువ్వు నా సొంతం. நீ எனக்கு தான் சொந்த. హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. ప్రైజ్ ది లార్డ్. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். వెంటనే రాజు உடனடியாக ராஜா ఆ చిన్నదానికి, ఆ చిన్న పాపకు, அந்த சிறிய பெண்ணுக்கு తండ్రి అయిపోయాడు. அவள் அந்த சிறு பெண்ணுக்கு சொந்தமாகி விட்டார். అందరూ ఏదో ఒకటి పట్టుకొని எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு బయటికి వెళ్ళిపోయారు. வெளியே போனார்கள். రాజును పట్టుకున్న చిన్నది ஆனால் அந்த ராஜாவை பிடித்துக் கொண்ட அந்த சிறுமி రాజభవనంలో ఉంది, రాజభవనంలో ఉంది, ராஜாவின் அரண்மனையில இருக்கிறார். రాజ అంతఃపురంలో ఉంది. ராஜாவின் அரண்மனையில இருக்கிறார். హల్లెలూయా, ஹல்லேலூயா. ఈ రోజు இந்த நாள் మన మధ్య సర్వాధికారి వచ్చి ఉన్నాడు. நம் மத்தியிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்திருக்கிறார். రాజుల రాజు వచ్చి ఉన్నాడు. ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். ప్రభుల ప్రభు వచ్చి ఉన్నాడు. கர்த்தாதி கர்த்தர் வந்திருக்கிறார். ఎంతమంది యేసుని పట్టుకోవాలని ఆశపడుతున్నారు? எத்தனை பேர் இந்த நாள்ல இயேசுவை பிடித்துக் கொள்ளும்படி, ఎంతమంది యేసులో ఉండాలని ఆశపడుతున్నారు? எத்தனை பேர் இயேசுவை சொந்தமாக்கும்படியாக ఒకసారి మనం ఆలోచన చేయాలి. ஒரு முறை நாம்